மான்சூன்ல ஏன் ஹேர் டேமேஜ் ஆகுது அப்படிங்கிறத போன வீடியோல பார்த்தோம். அதோட சொல்யூஷன்ஸ் என்னங்கிறத சொல்றேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன், ஓவர் ஆயிலிங் கூடவே கூடாது. ஏன்னா ஏற்கனவே ஈரப்பதம் அதிகமா இருக்கும். நீங்க எண்ணெயும் தேய்ச்சிங்கன்னா அதிகமான ஃபங்கல் growth வரும். ஸோ டேண்ட்ரஃப் இருக்கிறவங்க கட்டாயம் ஓவர் ஆயிலிங் பண்ணவே பண்ணாதீங்க. நரிஷ்மெண்ட்டுக்கு வேணும்னா ஒரு வார்மான ஆயில் அப்ளை பண்ணிட்டு ஹாஃப் அன் ஹவர் மட்டும் வச்சுட்டு வாஷ் பண்ணிடலாம். கிளாரிஃபையிங் ஷாம்பு யூஸ் பண்ணணும். கிளாரிஃபையிங் ஷாம்பு அப்படின்னா உங்களுக்கு ஸ்கேல்பில் இருக்கிற டஸ்ட்டு, ஆயில், பொல்யூஷன் இது எல்லாத்தையும் கிளியர் பண்ணுற மாதிரி ஒரு மைல்டு பிஹெச் இருக்கிற ஷாம்பு யூஸ் பண்ணுங்க. தேர்ட் ஒன், ஈர முடிய கட்டவே கட்டாதீங்க. ஈரத்தலையில் ஜட பின்றது, டைட்டாக கொண்ட போடுறது, போனிடெயில் போடுறது இது எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணிடுங்க. நாலாவது, ஒரு மைக்ரோ ஃபைபர் கிளாத் யூஸ் பண்ணி ஹேரை ட்ரை பண்ணுங்க. முடியை இப்படி தட்டுறது, இறுக்கமாக ஈர டவல் வச்சு கொண்ட போடுறது இது எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணிடுங்க. ஃபிஃப்த் ஒன், ஹேர் ட்ரையர் யூஸ் பண்ணும்போது கோல்டு செட்டிங்ஸ் வச்சு யூஸ் பண்ணுங்க. ஹை ஹீட் மோட் வேண்டவே வேண்டாம். உங்களோட எல்லா விதமான முடி பிரச்சனைக்கும் விசிட் அட்வான்ஸ் க்ரோ ஹேர் சிதம்பரம்.